ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திறன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சர்வதேச பெண்கள் தினம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ச் 8ஆம் தேதி நம்ம பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடுறோம். ஸோ நம்மளுடைய காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஸோ இனி சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன டாபிக்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 100 டேஸ்க்கு உண்டான சேலஞ்சை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு உண்டான டெஸ்ட்டை நம்ம இன்றைக்கி கண்டக்ட் பண்ணதா சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டு எப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு உண்டான கீ ஆன்சர் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ பதிவில் கொடுக்க போகிறோம். ஸோ 2 மினிட்ஸ் தான். ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைக்கக்கூடிய டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஷினுக்கு உண்டான டெஸ்ட். ஓகேங்களா? அதில் 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே உட்பட மொத்தமாக 200 கொஷினை உள்ளடக்கி தான் அந்த டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 100 கொஷின் தமிழ்ன்றது பார்த்திங்கன்னா முதல் யூனிட்டை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வீடியோவும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 2 டாபிக். ஓகேவா? ஜிகே எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 லெசன், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கில் கவர் ஆகக்கூடிய ஒரு 10 லெசனும் ப்ளஸ் ஒரு 4 பாலிட்டி அவுட் சோர்ஸ் வீடியோவும் சேர்த்து இந்த டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டு எப்போ இதுக்கு நான் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் தான் நான் கொடுக்க போகிறேன். பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அந்த சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. கரெக்டாக இன்றைக்கி 3 மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 3 மணிக்கு கொஷின் பேப்பர் நான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா அது இங்கே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3 மணிக்கு டெஸ்ட் எழுத தயாராகிடுங்க. சரிங்களா? ஸோ ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கீ ஆன்சரை நம்ம பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுத்துரும். சரியா? ஸோ 3 மணிக்கு கொஷின் பேப்பர், 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர். இதான் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மணிக்கு தயாராகிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போது இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மொத்தம் 3 ஹவர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தமாக 3 மணி நேரத்தில் முதல் 1 ஹவர் தமிழுக்கு செலவிடுங்க. ஓகே, ஒரு 3/4 மணி நேரம் டு ஒரு 1 ஹவருக்குள்ளே தமிழை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 2 ஹவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர் மேக்ஸ் ஆர் ஜிகே, அடுத்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஜிகே ஆர் மேக்ஸ். அப்படி அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு மேக்ஸை முடிச்சுட்டு ஜிகேவும் போகலாம், அல்லது ஜிகே முடிச்சுட்டு மேக்ஸும் போகலாம். அது உங்களுடைய ஒப்பீனியன் தான். ஏன்னா சில பேருக்கு ஜிகே விட மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணாலும் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது வந்துடுங்க. ஓகேவா? இது நல்ல ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில க்ளூஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஹிண்ட்டை நான் கொடுக்குறேன். ஒரு கொஷின். ஓகேவா? நம்ம இந்த கொஷின் பேப்பரில் நம்ம ஒரு நல்ல மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, நல்ல மார்க்கை நம்ம எடுத்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஷினை நம்ம அதாவது ரொம்ப சூப்பராக படிச்சிருந்தாலுமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சில சில மிஸ்டேக்ஸ் நமக்கே தெரியாமல் சில மிஸ்டேக்ஸை பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி மிஸ்டேக்கை தவிர்த்தாலே நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாம். சரியா? அதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கு குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, கொஷினை முழுசாக படிக்காது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா பாதி கொஷின் படித்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணி போட்டுப்பாங்க. அப்படி போட்டாலும் அந்த கொஷின் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா சரியாக பொருந்தியவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்குன்னு கொஷின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக பொருந்தி தான் கேட்கலான்னு போட்டோம். அந்த சரியாகன்ற வார்த்தையை பார்த்த உடனே சரியானதை நமக்கு தேட ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சரியாக பொருந்தியவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. ஓகே, அடுத்து 2வது கொஷினை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஓகேவா? அடிப்படை உரிமையை பற்றி கேட்டிருப்பாங்க. நம்ம அடிப்படை கடமையை பற்றி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் தேடிட்டுருப்போம். சரியா? ஸோ அப்போது கொஷினை முழுசாக படிக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா கொஷினை முழுசாக படித்தது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, 3வது பார்த்தீங்கன்னா ஷேரிங். ஓஎம்ஆரில் நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கான தகவல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 1க்கு ஏ அப்படின்னா 1க்கு ஏ அப்படின்றத பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஷேடிங்கில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ 10வது கொஷினுக்கு நம்ம தெரியாமல் 16 கொஷின் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவள் 11க்கு 12 ஷேர் பண்ணும், 12க்கு 13 ஷேர் பண்ணும், 13க்கு 14 அப்படியே தனியே போயிடும். அதை நம்ம கவனிக்க மறந்துடும். சரி, அந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. ஓஎம்ஆரை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன்லேயே பார்த்து டெஸ்ட் எழுதாதீங்க. சரியா? கொஷினை ஃபோனில் பார்க்க தப்பு கிடையாது. ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணால் தான் அது ஒரு ப்ராப்பரான எக்ஸாமாக இருக்கும். சரியா? இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்குன்றது முக்கியம் கிடையாது.
கொஷினை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க, தேர்வை எப்படி அணுகுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரியல் எக்ஸாமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதுங்க. கரெக்டாக சரியாக 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். கீ ஆன்சராக பிடிஎஃபாக கொடுத்தாலும் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ மாதிரி கொடுத்து அதில் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ எது பெட்டராக இருக்குன்றத அப்போ நான் முடிவு பண்ணி சொல்கிறேன். ஆனால் 6 மணிக்கு 6 to 6:30க்குள்ளே கீ ஆன்சர் வந்து நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்து எவ்வளோ மார்க்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த தேர்வுகள் வரும்போது நீங்கள் எப்படி தயாராகணும், இந்த ஒரு மாதம் கிட்ட படிச்சிருக்கும். அதில் எந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கவர் பண்ணாத டாபிக்லாம் என்ன, கொஷின் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஷின் வரும், இந்த மாதிரி தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் சேகரித்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, எக்ஸாம் அன்னைக்கு அந்த படித்த தகவலை வந்து கொண்டு வந்து சேர்க்கறது முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது. அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நம்ம பண்ண தப்பு எது, நம்முடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, நம்முடைய வீக் ஜோன் என்ன, நம்முடைய ஸ்ட்ராங் ஜோன் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலையும், இந்த தேர்வுல மார்க் கம்மியா இருந்தாலும், அடுத்த தேர்வுல கண்டிப்பா ஒவ்வொரு அளவுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாரி நீங்க ஒவ்வொரு எக்ஸாமா நீங்க டெவலப் பண்ணிட்டு வந்தாலே, கண்டிப்பா எக்ஸாமுக்குள்ள எல்லா தப்பையும் நீங்க இதிலேயே பண்ணி அத திருத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி உங்கள் தவறுகள் எத்தனை திருத்த போகிறீங்க அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தேர்வு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சரியாக வந்து பார்த்தோன்னா 3 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் நம்முடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் த்ரோன் அகாடமி. தேங்க் யூ.